ஹாய் கைஸ், நான் உங்கள் சண்முகம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பாலஜி அப்படின்ற ஒரு டாபிக் தான். ஸோ அந்த மார்பாலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொனடிக்ஸில் வரக்கூடிய இந்த சவுண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, பாலின்ட்ரோம் அப்படின்ற ஒரு வேர்டுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு டெஃபினேஷனோட பார்க்க போகிறேங்க. அதாவது இப்போ பாலின்ட்ரோம் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, a word, phrase or sentence that reads the same both are forwards and backwards அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போதும் சரி, ஒரு சென்டென்ஸை நம்ம படிக்கும் போதும் சரி, அதோட எழுத்துக்கள் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் போகும்போதும் பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரும்போதும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் வந்து என்னென்னா பாலின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், மேடம், எம்ஏடிஏஎம், மேடம்னு இருக்கா. ஸோ இதை நம்ம திருப்பி படிக்கும்போது எப்படி வருது, எம்ஏடிஏஎம், மேடம் அப்படின்னு தான் வரும். ஃப்ரண்ட்லேருந்து படிக்கும்போது எம்ஏடிஏஎம், பேக்லேருந்து படிக்கும்போதும் எம்ஏடிஏஎம், மேடம் அப்படின்னு வருது. பார்த்தீங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்துங்க, ரேடார், ஆர்ஏடிஏஆர், ரேடார் அப்படின்றது. இந்த ரேடார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஏடிஏஆர்னு வருது. பேக்கில் இருந்து படிக்கும்போதும் ஆர்ஏடிஏஆர், ரேடார் அப்படின்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், ஏபிள் வாசை ஏர் ஐஷா எல்பா அப்படின்னு வருது. ஓகேவா? இதை நம்ம சென்டென்ஸை மறுபடியும் பேக்லேருந்து படிக்கும் போதும் ஃப்ரண்ட்லேருந்து எப்படி ஆரம்பிச்சிச்சோ, ஸோ அதே மாதிரி தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேக்லேருந்து வரும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா பிலிண்ட்ரோம் அப்படின்றது. ஓகேவா?